ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் சீக்வன்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி qualcomm chipsetல உள்ள பவர் சீக்வன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக இந்த பவர் சீக்வன்ஸை பொறுத்தளவு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஐசி 4 ஏசி தான். சார்ஜிங் ஏசி, பவர் ஏசி, CPU அண்டு Emmc. நார்மலாக என்ன ஆகும், சார்ஜிங்கு விபஸ் வரும், அப்புறம் விபேட்டு விபேட் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா VPH ப்ரொடியூஸ் பண்ணி பிஎம்க்கு கொடுக்கும். மற்ற நெட்வொர்க் ஐசிக்கெலாம் வந்து VPH போகும். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம நிறையா இது பார்த்தது தான். ப்ளஸ் இது வந்து VPH இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்னும் மற்றபடி இது சப்போஸ் இது PMIயாக இருந்தால் கிராஃபிக்ஸு, லைட்டிங் எல்லாம் ஒர்க்கு எல்லாமே இது தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இந்த ஐசி வந்து 100% ஓகேயா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இது என்ன பண்ணோம்னா, இது ஒரு சிக்னலை பிஎம்க்கு அனுப்பும், பிஎம்ஐசிக்கு அனுப்பும். ஓகே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பவர் குட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இந்த குட்டில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1.8 வோல்ட் வரும். ஓகே, சப்போஸ் இது பிஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன், 1.8 வோல்ட்டு பவர் குட் வந்து பிஎம்க்கு போகும். ஸோ இந்த இதில் 1.8 வோல்ட் நம்ம வந்து பவர் குட் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன, இந்த ஐசி வந்து 100% ஓகேன்னு அர்த்தம். ஓகேயா, இந்த ஐசி வந்து 100% ஓகே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 1.8 வோல்ட் போகிறது வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஓகேயா, ஸ்டேபிள் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா பிஎம் தான் வந்து ஸ்டேபிள் பண்ணும். என்னப்பா உள்ள ஏன் இது கிளாஸ் மட்டும் மாற்றணுமா, இது வாங்கி தரணுமா, இல்லாட்டி நீங்கள் ரெட்மி 9 நீ வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துருவா? 2504 பாஸ்வேர்ட் 2504. சரி, ஓகே. மாடலாம் கிளாஸ் வாங்கி கொடுத்துருப்போம். வாங்கி கொடுத்துருவா? சரி, ரைட். ஓகே, ஓகே, இதில் வந்து 1.8 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிஎம்ஐசியை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா இந்த வோல்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்காது. 1.8 வோல்ட் ஃப்ளக்சுவேட்டிங் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ இது சார்ஜிங் ஏசியோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பவர் ஏசியோட ஒர்க்கு. பவர் ஏசி வந்து என்ன பண்ணும், சிபியூக்கு பக் அண்ட் கோர் வோல்டேஜ்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய எல்டிஓ வோல்டேஜஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் மற்ற எல்லா செக்ஷன்ஸுக்கும் வந்து போகும். ஸோ இது எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியாக இது ஒரு சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்னென்னா, ஜென்ரேட் பண்ணி எங்கே அனுப்பும் அப்படின்னா சிபியூக்கு அனுப்பும். பிஎம் பவர் ஆன் ரீசெட். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்னென்னா பிஎம் பவர் ஆன் ரீசெட் அப்படிங்கிற சிக்னலை எங்கே அனுப்பும் அப்படின்னா சிபியூக்கு அனுப்பும். அது போக அது வந்து எங்கே அனுப்பும், இந்த பிஎம்ஐக்கு அனுப்பும். பிஎம் பவர் ஆன் ரீசெட். இந்த சிக்னல் பேர் என்னது, பிஎம் பவர் ஆன் ரீசெட்டு. ஸோ இந்த ரீசெட் சிக்னல் கிடச்சிருச்சு. அங்கே இதுலேயும் 1.8 வோல்ட்டு தான் வரும். நம்ம செக் பண்ணும்போது இதில் 1.8 வோல்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த பவர் ஐசி ஓகே. ஓகேயா, 100% இந்த பவர் ஐசி ஓகே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேயா, இந்த வோல்ட்டு ஜென்ரேட் ஆகிற வோல்ட்டு வந்து சிபியூக்கு போகும், ப்ளஸ்ஸு எங்கே போகும்னா பிஎம்ஐக்கு போகும், சார்ஜிங் ஏசிக்கு போகும். இந்த பவர் ஆன் ரீசெட் இங்கே வந்த உடனே இங்கே இது ஜென்ரேட் பண்ண அந்த பவர் குட் 1.8 வோல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஹோல்ட் ஆயிரும். ஆக்சுவலாக அது ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்த வோல்டேஜ் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சிபியூக்கு வந்து பிஎம் பவர் ஆன் ரீசெட் சிக்னல் கிடச்சோடனே சிபியூ என்ன பண்ணோம்னா திருப்பி பவர் ஐசிக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதுக்கு பேர் வந்து என்னென்னா பிஎஸ் ஹோல்டு, பவர் சீக்வன்ஸ் ஹோல்டு. ஓகே, பவர் சப்ளை ஹோல்டுன்னு சொல்லலாம், பவர் சீக்வன்ஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம். இந்த பிஎஸ் ஹோல்டு வந்து சிபியூலேருந்து எங்கே வருது, பிஎம்க்கு வருது. ஓகே, ஸோ பிஎம்க்கு வந்த உடனே என்ன ஆகும்னா, பிஎம் ப்ரொடியூஸ் பண்ண இந்த 1.8 வோல்ட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது என்ன ஆகும்னா இது வந்து ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஸ்டேபிள் ஆயிரும். இப்போது நீங்கள் நார்மலாக இந்த 1.8 வோல்ட் செக் பண்ணும்போது இந்த 1.8 வோல்ட் ஸ்டேபிளாக வருது அப்படின்னாலே சிபியூ ஓகேன்னு அர்த்தம். அப்படி நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த 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 பிஎம் பவர் ஆன் ரீசெட் வந்தோன்னா இது பிஎஸ் ஹோல்டு அனுப்புது. அடுத்து என்ன பண்ணுன்னா சிபியூ வந்து எம்எம்சிக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். அது வந்து என்னது, எம்எம்சியை ரீசெட் பண்ணக்கூடிய சிக்னல். அந்த சிக்னல் பேர் என்னென்னா எம்எஸ்எம் ரீசெட் அவுட். ஓகே, இந்த சிக்னல் பேர் என்னது, எம்எஸ்எம் ரீசெட் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் உங்களுக்கு ஒன்றும் குழம்ப வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சிக்னல், ரெண்டாவது என்னது, மூணாவது என்னது, நாலாவது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பவர் ஐசி இந்த பிஎம்ஐ ஐசி வந்து ப்ரொடியூஸ் ஏதாவது ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த வோல்டேஜ் வந்து ஹோல்ட் ஆகணும். ஓகே, அதான் இம்பார்ட்டண்ட்டு. அதேமாதிரி பிஎம் ப்ரொடியூஸ் பண்ண வோல்ட்டும் ஹோல்ட் ஆகணும். இந்த ஹோல்டு பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த ஐசி வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கும். அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வந்து இது வந்து எல்லா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணக்கப்புறம் கடைசியாக என்ன சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது, இது வந்து பவர் குட்டுங்கிற சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே அனுப்புதுன்னா பிஎம்க்கு அனுப்புது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பிஎம் வந்து இந்த பவர் குட்டு இதுக்கு கிடைச்ச உடனே பிஎம் என்ன பண்ணுதுன்னா பிஎம் பவர் ஆன் ரீசெட் அப்படிங்கிற சிக்னலை எங்கெல்லாம் அனுப்புதுன்னா சிபியூக்கும் அனுப்புது, பிஎம்ஐக்கும் அனுப்புது. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இதை அனுப்பின உடனே இந்த பிஎம் பவர் ஆன் ரீசெட் இதுக்கு வந்து இன்புட்டாக கிடைச்ச உடனே என்ன பண்ணோம்னா இங்கே பவர் குட்டை வந்து ஃபஸ்ட்டு இது ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சல அந்த வோல்டேஜ் வந்து ஹோல்ட் ஆயிரும். ஹோல்டுனா ஸ்டேபிள் ஆயிரும். 1.8 வோல்ட்டில் ஸ்டேபிளாக நிற்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. இது கிடைக்கலனா இது வந்து வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கிடைக்கலனா இது ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ இது ஃப்ளக்சுவேஷனில் இருந்துச்சுன்னா பிஎம்ஐசியில் பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா இது வந்து எதில் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை படிக்கிறோம். இது சார்ஜிங் ஐஸில் பிரச்சனையா, பிஎம்மில் பிரச்சனையா, சிபியூவில் பிரச்சனையா, எம்எம்சியில் பிரச்சனையான்னு பார்க்குறதுக்குள்ள ஒரு இதுதான் இந்த பவர் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ பிஎம் பவர் ஆன் ரீசெட் இதுக்கு உள்ளே வந்த உடனே இந்த பவர் குட்டுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடுது. ஸ்டேபிள் ஆனோடனே என்ன பண்ணுதுன்னா அடுத்த மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா சிபியூ வந்து பிஎம்ஐசிக்கு என்ன பண்ணுது, பிஎஸ் ஹோல்டு அப்படிங்கிற ஒரு சிக்னலை அனுப்புது. இது வந்து மூணாவது பாயிண்ட். பிஎஸ் ஹோல்டு அனுப்பினோடனே இந்த பிஎம் பவர் ஆன் ரீசெட் சிக்னல் இதை அனுப்பிச்சுல 1.8 வோல்ட், அது வந்து இது வந்து ஸ்டேபிள் ஆயிரும். ஃபஸ்ட்டு அனுப்புது, இங்கே பிஎஸ் ஹோல்டு இது சிக்னல் இது கிடைச்சோடனே இது வந்து ஹோல்டு பண்ணிடுது, அந்த வோல்டேஜை வந்து ஹோல்டு பண்ணிடுது. ஓகேயா, இது வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது, இது சிபியூ வந்து என்ன பண்ணுது, பிஎஸ் ஹோல்டு அனுப்பின உடனே இது ஹோல்டு ஆன உடனே என்ன பண்ணுதுன்னா சிபியூ வந்து எம்எம்சி ரீசெட் பண்ணுது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, செல்லு புதுசாக இப்போ ஆன் ஆகுது. அப்படிங்கும்போது பழைய டேட்டா எரேஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரீசெட் சிக்னலை வந்து எம்எம்சிக்கு அனுப்பிட்டு அடுத்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது டேட்டா ரீடிங்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து என்னது ரீசெட் பண்ணிட்டு தான் டேட்டா வந்து ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரீசெட் சிக்னலை இதுக்கு அனுப்புது. இதுவுமே வந்து 1.8 வோல்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பவர் சீக்வன்ஸு, குவால்காமோட பவர் சீக்வன்ஸு. இது மேக்ஸிமம் நீங்கள் எந்த குவால்காமோட நீங்கள் பிஎம்ஐ வந்து நீங்கள் செக் பண்ணாலும் கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த கீவேர்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேயா, அது நீங்கள் 660 என்ன ஈஸியாக இருந்தாலும் சரி, பிஎம்ஐ வந்து 632 இருக்கட்டும், 8953 இருக்கட்டும். ஓகேயா, ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி என்ன பவர் ஐசியாக இருந்தாலும் என்ன பிஎம்ஐயாக இருந்தாலும் இந்த குவால்காமோட ஐசியாக இருந்தால் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் சர்ச் பண்ணாலே இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஐசியில் உள்ள எல்லா வோல்டேஜும் செக் பண்ணாமல் இந்த ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் நம்ம ஒரு சோறை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இந்த வோல்ட் கிடைக்குதான்னு பார்த்தாலே இந்த ஐசி ஓகேன்னு பார்த்துடலாம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லா வோல்ட்டும் நம்ம செக் பண்ணாமல் இந்த ஒரு வோல்ட் இந்த சிக்னல் கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த ஐசி ஓகே இல்லைங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு குவால்காம் செட்டில் உள்ள விஷயங்கள் நீங்கள் ஸ்கிமேட்டிக் எடுத்து இந்த கீவேர்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பாயிண்டில் நீங்கள் வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.